Taste the Daily. நிச்சயமாக அருண். தேனி மாவட்டம் தேனி அருகே உள்ள வீரபாண்டியில் 2 இளம் பெண்களை தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோவில் என்பது உலக பிரசித்தி பெற்ற கோவிலாகும். ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா இங்கு வெகு விமர்சையாக நடைபெறும். இது தவிர அனைத்து நாட்களிலும் பக்தர்கள் மிக அதிகமாக சென்று வரக்கூடிய கோவில். இந்த கோவிலில் முல்லை பெரியாறு ஆற்றங்கரை உள்ளது. இந்த ஆற்றங்கரையில் நேற்று முன்தினம் இரவு 2 இளம் பெண்கள் தங்களது ஆண் நண்பர்களுடன் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது மது மற்றும் கஞ்சா போதையில் வந்த 3 நபர்கள் அந்த ஆண் நண்பர்களை அடித்து துரத்திவிட்டு இந்த 2 இளம் பெண்களையும் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்றனர். இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்திற்கு சுமார் 50 மீட்டர் தொலைவில் வீரபாண்டி காவல் நிலையம் அமைந்துள்ளது. இந்த நிலையில் தூக்கிச் செல்லப்பட்ட பெண்களில் ஒரு பெண் தப்பிச் சென்று காவல் நிலையத்தில் இது குறித்து தகவல் அளித்தார். உடனடியாக காவல்துறையினர் விரைந்து சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்தப்பட்டு கொண்டிருந்த மற்றொரு பெண்ணை காப்பாற்றியதுடன் 3 பேரையும் கைது செய்தனர். பாதிக்கப்பட்ட பெண்கள் அளித்த புகாரின் பேரில் வீரபாண்டி பகுதியைச் சேர்ந்த விக்னேஷ் மற்றும் குணால் ஹரிகரன் ஆகிய 3 பேரை கைது செய்த போலீசார் அவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இந்த இளம் பெண்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒரு பெண் மேற்கு வங்காளத்தையும் மற்றொரு பெண் சென்னையையும் சேர்ந்தவர் என்று தெரிய வந்தது. இந்த 2 பெண்களும் தேனியில் தங்கியிருந்து தேனியில் உள்ள ஒரு பிரபலமான பியூட்டி பார்லரில் வேலை செய்து வந்தது தெரிய வந்தது. நேற்று முன்தினம் இரவு தங்களது ஆண் நண்பர்களுடன் கோவிலுக்கு வந்துவிட்டு ஆற்றங்கரையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்த 3 பேர் தூக்கிச் சென்று பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட முயன்ற சம்பவமும் விசாரணையில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து விக்னேஷ், குணால், ஹரிகரன் ஆகிய 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த வீரபாண்டி காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர். இந்த சம்பவம் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கு அருகிலேயே, அதுவும் வீரபாண்டி காவல் நிலையத்திற்கு வெகு அருகிலேயே 2 இளம் பெண்கள் தூக்கிச் செல்லப்பட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்த முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்றும் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் கூட பாதுகாப்பு இல்லாத ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருகிறது என்பதை நாள்தோறும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். அதனை உறுதிப்படுத்தும் விதமாக 2 இளம் பெண்கள் தூக்கிச் செல்லப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அருண். ராதாகிருஷ்ணன், உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி.